என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கமும். அஜித்குமாரை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, எந்தவித பின்புலமும் இல்லாமல் சிவாஜி கணேசனை போல தன்னுடைய சொந்த திறமையால் இந்த அளவுக்கு முன்னுக்கு வந்திருக்கிறார். மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவாக வாழ்க்கையை தொடங்கிய பாலக்காட்டு மணியையரின் மகன். அவர் திருமணத்தில் 3 முறை திருமணம் செய்து கொண்டார். ஏனென்றால் பாலக்காட்டு மணியையருக்கும் குஜராத்தி பெண்மணிக்கும் பிறந்தவர் அஜித். அவருக்கு ஒரு அண்ணன் இருக்கார். அவர் அண்ணா யூனிவர்சிட்டியில் வேலை செஞ்சுட்டு இருக்காரு. அவர் தன்னுடைய அண்ணன் என்று சொல்லிக்கொள்ளவே மாட்டார். அண்ணா யூனிவர்சிட்டியில் வேலை செய்கிற அஜித்துடைய அண்ணன். இந்த சூழ்நிலையில் ஷாலினி அவர் ஒரு சாதாரண தையல்காரருடைய மகள். கோடம்பாக்கத்தில் அந்த மெயின் ரோடில் அவர் தையல் கடை வைத்திருந்தார். 5 லைட்டு பக்கத்தில் அவருடைய வீடு. எனக்கு ஆரம்பத்தில் ஒரு 40 வருஷம் முன்னாடி எனக்கு ஒரு நல்ல பழக்கம். அவரும் காதலித்து திருமணம் செய்து கொண்டவர். கிறிஸ்தவருக்கும் முஸ்லீமுக்கும் பிறந்தவர் தான் ஷாலினி. இதன் காரணமாக அஜித் குஜராத் இந்து முறைப்படி ஒரு கல்யாணம், முஸ்லீம் முறைப்படி ஒரு கல்யாணம், கிறிஸ்தவ முறைப்படி ஒரு கல்யாணம், 3 முறை தாலி கட்டினார் ஷாலினி கழுத்தில் அஜித். அதேமாதிரி அவருடைய பங்களாவிலையும் அந்த கேட்டில் பார்த்தீங்கன்னா அல்லாவுடைய முத்திரை இருக்கும். அதே மாதிரி கிறிஸ்தவ சர்ச்சு கிராஸ் இருக்கும். அதேமாதிரி இந்துல கடவுள்களும் இருக்கும். அப்பேற்பட்ட ஒரு நபர் ஷாலினியுடைய முதல் திருமணம் நடந்த கையோடு கிறிஸ்துமஸை முன்னிட்டு எல்லா பத்திரிகைக்காரர்களுக்கும் ஒரு டப்பா நிறைய சாக்லேட்டு அப்புறம் கேக்கெல்லாம் அனுப்பியவர் தான் அஜித். அவர் அடிக்கடி பத்திரிகையாளர்களை சந்தித்து நலம் விசாரிப்பார். பத்திரிகையாளர்கள் ரொம்ப ஜோவியலாக இருக்கக்கூடிய நடிகர் அஜித். இது நான் சொல்கிறது ஆரம்பத்தில். அப்போ ஒரு முறை திடீர்னு நான் கார் ரேஸில் கலந்துக்க போகிறேன், பைக் ரேஸில் கலந்துக்க போகிறேன்னு சொல்லி ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தினார். அப்போ அவர் சொன்னார், எல்லாருக்கும் வாழ்க்கையில் ஒரு லட்சியம் உண்டு. எனக்கு சினிமா நடிகன் ஆவேன் இருக்க அவனைகள் கூட நினைக்கவில்லை. மக்கள் இதயத்தில் நான் பாய்ந்து விட்டேன். மக்கள் என்னை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். ஆனால் எனக்குன்னு ஒரு லட்சியம் என்னென்னா, கார் ரேஸ்லையும் மோட்டர் பைக் ரேஸ்லையும் ஜெயிக்கணும். அதுவும் அகில உலக அளவில் நான் ஜெயிக்கணும்னு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை கார் ரேஸு. கோடீஸ்வரர்களுடைய கனவு விளையாட்டு தான் கார் ரேஸு. அந்த கோடீஸ்வரர்கள் தான் அந்த காரை விலைக்கு வாங்க முடியும். 5 கோடி 6 கோடி இருக்கும் அந்த கார் மட்டும். அது மட்டும் இல்லை, அது ஸ்பான்சர்ஸ் கோடிக்கணக்கில் தேவை. ஆனால் அந்த அளவுக்கு நான் சம்பாதிக்கலை. நான் முன்னேறி கொண்டு வருகிற நடிகர். அதனால் ஸ்பான்சர் கிடைச்சாதான் நான் அந்த பந்தயங்களை கலந்து கொள்ள முடியும். நான் ஸ்பான்சர்ஸை தேடுறதுக்காகத்தான் இப்போ உங்களை பத்திரிகை சந்திக்கிறேன் என்று சொன்னார். கோடிக்கணக்கில் சம்பளம் வாங்குகிற அஜித்தாலேயே ஸ்பான்சர்ஸ் கிடைச்சாதான் அந்த பந்தயத்தில் கலந்து கொள்ள முடியும் என்ற நிலை என்றால் அது எவ்வளோ பெரிய பணக்கார விளையாட்டு என்பதை நீங்கள் உங்கள் அன்பாலேயே புரிந்து கொள்ளலாம். அந்தளவு ஒரு காஸ்ட்லி விளையாட்டு. அப்போ ஒரு முறை பத்திரிகையாளரை சந்திக்கும் பொழுது, என்னை நீங்கள் ரொம்ப ஜோவியலாக பார்க்குறீங்க, ஆனால் எனக்குள்ள இன்னொரு மனுஷன் இருக்கான். நான் கிட்டத்தட்ட பல விபத்துகளை சந்திச்சிருக்கேன். அந்த விபத்துகளை சரிப்படுவதற்காக நான் தினசரி இவ்வளோ மாத்திரை சாப்பிட்றேன்னு சொல்லி அவர் சாப்பிட்ற மாத்திரைகளை எல்லாம் காட்டிக்கிட்டார். அது மட்டும் இல்லை, அவர் எவ்வளவு பெரிய உடல்நிலையை தாங்கி கொண்டு இந்த தொழிலில் ஈடுபட்டிருக்கிறாருங்க என்பது அவருக்கு மட்டும்தான் புரியும். அவர் உடல் எடை அதிகரிப்பதற்கு காரணமே அவர் சாப்பிடுகிற மாத்திரைகள் தான் என்று அவரே சொன்னார், நான் சொல்லலை. அதுக்கப்புறம் அவர் கிட்டத்தட்ட விஜயும் அஜித்தும் ஒரே ட்ராக்கில் பயணித்தாங்க. அதுக்கு முன்னால் புரட்சியாளர் எம்ஜிஆர், நடிகர் சிவாஜி கணேசன் போல், அடுத்த தலைமுறைக்கு ரஜினிகாந்த், கமல்ஹாசன் போல், 3ஆம் தலைமுறைக்கு விஜயும் அஜித்தும் ட்ராவல் பண்ணாங்க. இருந்தாலும் அந்த கார் ரேஸை பைக் ரேஸை விடவே இல்லை. எந்த நாட்டுக்கு ஷூட்டிங் போனாலும் சரி, அங்கே அந்த பைக்கை கொண்டு போயிடுவார். பைக்கு முழுவதும் பைக்கில் உலகத்தை சுற்றிய முதல் நடிகர் யாருன்னா அது அஜித் தான். அந்த அளவுக்கு அவர் அந்த பைக்கை நேசிக்கிறவர். அது மட்டும் இல்லாமல் சென்னையில் பைக் ரேஸு நடத்துகிறவங்க,
அதாவது பைக் ரேஸ்னால் ரோட்டில் பைக் ரேஸ் இல்லை. அது வந்து இப்போது அங்கே நம்ம சென்னையிலே இருங்காட்டுக்கோட்டையில் வந்து அந்த கார் ரேஸு மோட்டர் ரேஸ் நடத்துகிற இடம் இருக்குது. அந்த இடத்துல போய் பயிற்சி பெற்றவர்களை சொல்கிறார் அவர். ரோடு ரேஸ் இல்லை. அப்படி வந்து அவர் அந்த பயிற்சி பெறும் வீரர்களுக்கு நிறைய உபகரணங்களை வாங்கி கொடுத்தாரு. அது மட்டும் இல்லை, ஃப்ளைட்டு கற்றுக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கும் உபகரணங்களை வாங்கி கொடுத்து அவர். இன்னும் சொல்ல போனால் அஜித் ரேசிங் அப்படின்னு ஒரு குழுவே வச்சுருக்கார். அதில் தன்னுடன் கார் பந்தயத்தில் கலந்து கொள்கிறவர்களை உறுப்பினராக சேர்த்து கொண்டிருக்கிறார். இந்த மாதிரி சினிமா தவிர்த்து இந்த மாதிரி நடவடிக்கைகளையும் அஜித் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். குட் பேட் அண்ட் அக்லி பட நிறுவனத்தினரும் தங்களுடைய வெளியீட்டு தேதியை அறிவித்து விட்டார்கள். ஏப்ரல் 10 வெளியாகும் குட் பேட் அண்ட் அக்லி என்று அறிவித்து விட்டார்கள். ஆனால் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் 2025 ஆண்டில் 6 மாதம் கார் ரேஸில் கலந்து கொள்கிறேன். மீதி 6 மாதத்துக்கு என்னுடைய குடும்பத்துடன் செலவு பண்ணுறதுக்கு 6 மாதத்தை ஒதுக்கியிருக்கேன். 6 மாதமும் உலகத்தில் உள்ள எல்லா நாடுகளுக்கும் என்னுடைய குடும்பத்தினருடன் சென்று ட்ராவல் பண்ணுவேன், சந்தோஷமாக இருப்பேன். ஆகவே 2025 நான் படப்பிடிப்பில் கலந்து கொள்ளவில்லை, 2026 தான் கலந்து கொள்வேன் என்று அறிவித்திருக்கிறார் அஜித். இதில் வந்து அஜித்துக்கும் விஜய்க்கு என்ன ஒற்றுமைன்னா, 2026 நான் முழுக்க அரசியலுக்கு போயிடுவேன். அதுமாதிரி இப்போதும் அவர் கிட்டத்தட்ட 90% படப்பிடிப்பு முடித்து விட்டார் விஜய். அதனால் 2025 ஏப்ரல்லே முழுக்க அவர் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுருவார். இந்த 2025 ஆண்டு தமிழ் சினிமாவுக்கு ஒரு சோகமான ஆண்டோ என்னவோ தெரியவில்லை. விஜய் நடித்த ஒரு படம், கடைசி படம் மட்டும் வெளிவரும். அஜித் நடித்த 2 படம் வரும். ஆனால் அஜித்தும் விஜயும் ஷூட்டிங்கில் கலந்து கொள்ள மாட்டார்கள். நிரந்தரமாக அரசியலுக்கு போகிறார் விஜய். அதேமாதிரி அஜித்து இந்த 2025 முழுக்க சொன்ன மாதிரி 6 மாதம் குடும்பத்துடன் 6 மாதம் பைக் ரேஸ், கார் ரேஸ் என்று அறிவித்து விட்டார். போர்ஷோ என்ற கார் கேட்ரேக் என்ற பிரிவில் உள்ளது. அது வந்து சாதாரணமான கார் மாதிரி இருக்காது. அது கூம்பு போல் இருக்கும். அதாவது எப்படி பிளேனுக்கு இருக்கோ அதுமாரி கூர்மையாக இருக்கும். ஏன்னா வேகமாக காற்றை கிழித்து கொண்டு செல்ல வேண்டும் கார் என்பதால் அப்படி இனிமேல் அதை நிர்மாணித்திருக்கிறாங்க. அது வந்து எப்படிலாம் ரிஸ்க் ஏற்படும் என்பதை முதலிலேயே பயிற்சி செய்து விடுவார்கள். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, 10 கோடி ரூபா அந்த காரோட மதிப்பு. அதில் என்னென்னா, சீட்டு பெல்ட்டை போட்டிங்கன்னா கார் எந்த அளவுக்கு உருண்டாலும் சரி, எகிர்னாலும் சரி, டோர்கள் திறந்து போனாலும் சரி, அந்த சீட்டில் டிரைவர் அப்படியே இருப்பார். 10% கூட ஸ்க்ராட்ச் ஏற்படாது. அதே போல் பயிற்சியில் ஈடுபட்ட அஜித்து ஒரு சின்ன சிக்கலில் ஈடுபட்ட 3 இடம் சுற்றிச்சு காரு. ஆனால் ஒரு 2 நிமிஷத்தில் வெளியில் அஜித்து கம்பீரமாக நடந்து வந்தார். இதுதான் அந்த காரோட மதிப்பு. ஏனென்றால் கார் பந்தயத்தில் ஈடுபடுபவர்கள் தங்களை உயிரை துச்சமாக கருதி அவர்கள் காரை ஓட்டினாலும் அந்த கார் அவருடைய உயிரை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக அத்தனை கோடி செலவில் வடிவமைக்கப்பட்டிருக்கிறதுங்கிறது தான் முக்கியம். நீங்கள் காரு 10 அடி மேலே போய் டொம்முன்னு விழுந்து மறுபடியும் 2-3 தடவை சுற்றினா கூட ஒன்றும் ஆகாது. அந்த அளவுக்கு முழு பாதுகாப்பு அந்த காரில் உண்டு. அந்த காரெலாம் பயணிச்சிருக்காரு அஜித்து. ஆனாலும் 4 அந்தர்பல்ட்டி அடித்து ஒரு ஜம்முன்னு இறங்கி வந்தது பார்த்தாங்க. எல்லாருக்குமே சந்தோஷம். இந்த வீடியோவை பார்த்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அதிர்ந்து விட்டார். ஏன்னா அவர் எல்லாமே போட்டு நடிக்கிறது தானே, அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. ஆனால் இப்படி இந்த வயசில் அஜித் இப்படி ஒரு ரிஸ்க் எடுத்து அவர் செய்கிறாரே, அதுவும் காசு கிடைக்குமா, சினிமாவுக்குனால கூட பரவாயில்ல, இது வந்து போட்டி தான், ஜெயிச்சாதான் உண்டு, இல்லைன்னா ரிஸ்க்கு அப்படிங்கிற சூழ்நிலையில் அவர் செய்கிறதை பார்த்து ரஜினிகாந்த் ஏன் இந்த ரிஸ்க் எடுக்கிறாரு, நான் அவரை கேட்டுக்கொள்கிறேன், இனிமேல் இந்த மாதிரி ரிஸ்க் எடுத்து நீங்கள் மோட்டார் பந்தயத்தில் கலந்து கொள்ளாதீர்கள் என்று சொல்லியிருக்கிறார் ரஜினிகாந்த். அதே மாதிரி வழக்கமாக அஜித் படங்களுக்கு சண்டை காட்சிகளை அமைக்கிற சண்டை காட்சி இயக்குனர் சுப்ரீம் சுந்தர் ரொம்ப ரசிகர்களுக்காகவும் நமக்காகவும் சொல்லியிருக்காரு. ஏன் சார் இப்படிலாம் ரிஸ்க் எடுத்து பண்ணுறீங்க, இது நிறுத்திடலாமல் அப்படின்னு கேட்டது. இல்லைப்பா, எல்லா தொழிலையும் ஆபத்துங்கிறது இருக்குத்தான் செய்யும். என் சினிமா நடி எனக்கு ஆபத்து வராதா? எனவே இது எனக்கு பிடித்த தொழில்.
பிடித்த விஷயத்தை நான் செய்கிறதில் சந்தோஷப்படுறேன். ஆனால் என்னுடைய ரசிகர்கள் இருக்கும்போது அவ்வளவு சீக்கிரம் நான் வந்து யாரையும் விட்டு போமாட்டேன். ரசிகர்கள் என்னை காப்பாற்றி விடுவார்கள். ரசிகர்களுடைய மனச்சாட்சி, ரசிகர்களுடைய பிரார்த்தனைலாம் எனக்கு இருக்குது. ஆனால் நிச்சயமாக நான் வந்து எந்தவித சூழ்நிலையிலும் எதிர்மறை விரைவுகளை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன். ரசிகர்கள் இருக்கிறார்கள் என்னை பாதுகாக்க என்று சொல்லுவதோடு மட்டுமல்லாமல், நான் தொடர்ந்து இந்த மாதிரி கார் பந்தயங்களிலே கலந்து கொள்வேன். என்னை வந்து உற்சாகப்படுத்துங்கள், இந்த மாதிரி கலந்து கொள்ளாதீர்கள் என்று நெகட்டிவ் அப்ரோச் பண்ண வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறார் அஜித். என்னதான் அவர் கம்பீரமாக கார் விபத்திலிருந்து மீண்டாலும், அதே நேரத்தில் இங்கே அவருடைய மனைவியுடைய மனப்போக்கு எப்படி இருக்குங்கிறது எல்லா கணவன்மார்களுக்கும் தெரியும், எல்லா மனைவிகளுக்கும் தெரியும். அப்போது அவர் வீடியோவில் பேசியிருக்கார், எனக்கு ஒன்றும் இல்லை, ஐ எம் ஆல் ரைட்,